வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது, பிப்ரவரி 6ஆம் தேதி எபிசோடுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்து நாங்க வீடியோ போடும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திய வந்துட்டு அந்த பொண்ணு பழி சொல்றாங்க. அபாண்டமா பழி சொல்றாங்க. அந்த பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, நான் எப்படியோ அவன்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம கார்த்திக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி டிரைவரை பார்த்து, டிரைவர் என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இவங்க பாட்டுக்கும் ரூமுக்குள்ள வந்துட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நான் தப்பான இடத்துக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு உடையாடுறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை மேடம் அப்படின்னு. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாருப்பா, இந்த பொண்ணு இப்படி மான விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி நீ எதுக்கு மாடிக்கு போன, எல்லாரும் இங்க இருக்கும் பொழுது உனக்கு என்ன மாடியில வேலை அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மேடம் சந்திரா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தான் மாடிக்கு போயிட்டு இலைய எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனாலதான் நான் மாடிக்கு போனேன். இல்லைன்னா நாங்க போயிருக்க மாட்டேன் மேடம், அவங்க சொன்னதுனாலதான் போனேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, ஓ என்னைய மாட்டி விடுறியா, உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா பாத்தியாக்கா எப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறது அப்படின்னு. நான் ஒன்னும் அவனை மாடிக்கே அனுப்பவே இல்லை. அவன் உன்னே என்னையும் பிரிக்கிறதுக்காக எப்படி சொல்றான் பாரு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. நான் ஒண்ணு இவனை மாடியில இலை எடுக்க போக சொல்லவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, டிரைவர் என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க தான் என்னைய இலை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. அதனாலதான் நான் போனேன். இல்லைன்னா நாங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க சொன்னதுனாலதான் நாங்க போனேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இதை கேட்டதோட அந்த ஒரு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தர் இப்படி சொல்றாங்க, யாரு சொல்றது உண்மை அப்படிங்கிறது ஒன்னும் புரியலையே அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இத பயன்படுத்தி அந்த டிரைவரை வீட்டை விட்டு நம்ம துரத்தணும், ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு மாயா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் ஒரு பக்கம் இவர் இப்படி சொல்றாரு, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இப்படி சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு தான் மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்ணுவா. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு சொல்ல மாட்டா. எனக்கு என்னமோ அந்த டிரைவர் மேலதான் தப்பு இருக்கும்னு தோணுது. நீங்க இந்த பஞ்சாயத்தை கூட்டுங்க, அப்பதான் சரிபட்டு வரும். நல்லா தீர விசாரிச்சா யாரு மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான். பஞ்சாயத்தை கூட்டினா மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயில்வாங்கன்னு சொல்றாரு, அத்தை இவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க டிரைவர் மேல சந்தேகப்படுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் எந்தவித தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுது. யாரோ ஒருத்தவங்க சதிவேலை பண்ணி டிரைவர் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் எந்தவித தப்பும் பண்ணல, இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அதே நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நேரா பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்படின்ட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க எல்லாருமே அந்த ஆலமரத்துக்கு கீழே கூடுறாங்க. அங்க நம்ம சாமுண்டீஸ்வரி நடுவுல நிக்க, ஒரு பக்கம் சிவனாண்டி சேர்ல உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியோட குடும்பம் இருக்கு. அப்ப அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க, அம்மா என்னம்மா இது, உங்க வீட்லயே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இந்த டிரைவர் மேல அந்த பொண்ணு பழி சொல்றா. டிரைவர் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு அந்த பையன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்றா. இந்த விசாரணைய எப்பவுமே நான் தான் விசாரிக்கிறது அர்த்தம். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் விசாரிக்கிறது நல்லதில்ல. இதுக்காக வேற ஒருத்தரை நடுவரா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு.
இதை கேட்டதோட அவங்க கேக்குறாங்க, மேடம் உங்களை தவிர்த்து யாரு மேடம் நியாயமா பதில் சொல்ல போறா அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒருத்தர் இருக்காரு, அவரு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர், மொத்த கிராமமே அவரு காலடியில இருக்கு, அவரு அந்த கிராமத்துக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, பல பதவி அவர் கைக்கு வருந்தோம், எந்த பதவியும் வேணாம், அவரோட மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு அவர் மக்களுக்காக மட்டும் தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க எல்லாருமே, மேடம் நீங்க இந்த அளவுக்கு அவரை பத்தி பெருமையா சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா அவரு சாதாரண ஆள் கிடையாதுதான், பல பஞ்சாயத்தை தாண்டி வந்தவர், எத்தனை பேரோ அவரை மிரட்டி இருக்காங்க, ஆனா எதுக்குமே அடங்காதவர், எனக்கு அவரு தெரிஞ்சவர், ஒருவேளை என் மேலேயே அவரு தப்பு இருந்தாலுமே அவர் என்னைக்குமே எனக்கு சாதகமா பேச மாட்டாரு, நியாயத்துக்காக மட்டும்தான் கட்டுப்படுவாரு, அவர் யாரு தெரியுமா அப்படின்னு. அப்ப அவங்க உள்ளவங்கெல்லாம், யார மேடம் சொல்றீங்க நீங்க, யார சொல்றீங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பக்கத்து கிராமத்துல உள்ள ஜமீன்தார் ஆள வந்தான் அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, என்ன மேடம் ஆள வந்தான் ஐயாவா, அவரு நீதி நேர்மன்னு கரெக்டா பேசுறவரு, யார் மேல தப்பு இருக்கோ சுலபமா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஒருவேளை இந்த பஞ்சாயத்துல ஏன் மேலேயே தப்பு இருந்தாலும் அவரு தராசு என்னைக்குமே என் பக்கம் சாயாது, நடுநிலையாதான் இருக்கும், இங்க யாரு தப்பு பண்ணது அப்படிங்கறது அவரு சொல்லிடுவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட பக்கத்துல உள்ள 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஆகா அந்த ஐயா சரியால கோவப்படுவாரு, இதே மாதிரி பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டான், அவனுக்கு என்ன கதி அணைச்சு தெரியுமா, அவரை அந்த தென்னை மரத்துல கட்டி ஊர் மக்களால அந்த பையனை செருப்பால அடிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளக்கமத்தாலையும் அடிச்சாங்க, அந்த பையனோட நிலைமை இப்ப என்னன்னு எல்லாருக்குமே தெரியும்ல, அவரு சாதாரண ஆள் கிடையாது, தண்டனை கொடுத்தாரு கொடுமையாதான் கொடுப்பாரு, அதுவும் பொண்ணு விஷயத்துல அவரு ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்தி பொறுமையாதான் இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் அவரை கூப்பிட்டுட்டேன், அவரு இந்த ஊருக்கு வருவார் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா அவரு அந்த அளவுக்கு சுலபமா பக்கத்து ஊருக்கெல்லாம் வரமாட்டாரே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவரு நான் கூப்பிட்டா வருவாரு, என் மேல அந்த அளவுக்கு அவருக்கு பாசம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ஊர் தலைவர்களும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவனாண்டிக்கு ஒரு பக்கம் பயம், ஒருவேளை அந்த ஆளவன் தான் நம்ம மேல இருக்கிற தப்ப கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதே நேரத்துல நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறாரு. எதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை இப்ப டார்ச்சர் பண்றாங்க, இந்த வீட்டுல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரத்துல நம்ம மயில் வாங்கணும் கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நிரூபணம் ஆகும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆளவந்தானோட கார் வந்து நிக்குது. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்தா வந்துட்டாருல்ல அப்படின்ட்டு நேரா போறாங்க. அப்ப ஆளவந்தான் காரை விட்டு இறங்குறாரு. அவரை பார்த்து சாமுண்டீஸ்வரி கையெடுத்து கும்பிட்டு, நான் கூப்பிட்டதுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருமா, உன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை, நீ தான் வந்துட்டு நீதி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்க, ஆனா நீ சொல்லாம என்ன வந்து எதிர்பார்த்தியல்ல, அப்பவே உன்னுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதோட இந்த மாதிரிதான் பெண்கள் எல்லாமே ரொம்ப தைரியத்தோட இருக்கணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்குது, நீங்க தான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப ஆளவந்தா சொல்றாரு, இங்க பாருமா, இதே மாதிரி நீ எப்பவுமே தைரியத்தோட வீரத்தோட இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அங்க உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆளவந்தானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு எல்லாருமே வணக்கம் சொல்றாரு. வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு
நீதி சொல்ல வேண்டிய சேர்ல உட்கார்றாரு. எல்லாருமே ஆளவந்தானை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆளவந்தான் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் பொதுவா என் ஊரை விட்டு எங்கேயுமே கிளம்புறது கிடையாது. என் ஊர் மக்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படிம்பேன். ஆனா சாமுண்டீஸ்வரி கூப்பிட்டதுனாலதான் நான் உடனே வந்தேன். இங்க குற்றம் சாட்டப்பட்டவன் யாரு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இது சாமுண்டீஸ்வரி வீட்டோட டிரைவர் அப்படின்னு. அவரு சொல்றாரு, இங்க பாருமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஐயா, நான் அந்த அம்மா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்ப மாடியில உள்ள வாஷ்ரூமை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு போனேன். அப்ப டக்குன்னு இந்த டிரைவர் வந்துட்டு கதவை சாத்திட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. நான் கல்யாணம் ஆக போற பொண்ணு. இந்த விஷயத்த பத்தி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என் மானமே போயிரும், என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஆளவந்தா சொல்றாரு, சரி இங்க பாருப்பா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, நான் மாடிக்கு எதுக்காக போனேன்னா சந்திரா இருக்காங்கல்ல, அவங்கதான் இலை மாடியில இருக்கு, போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு நான் போனேன். அப்ப இந்த பொண்ணு தானாவே அலங்கோலப்படுத்திக்கிட்டு ஏன் மேல பழி சொல்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவரு நேரா சந்திராவை பார்த்து, என்னம்மா அவன் சொல்றது உண்மையா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, இது அப்பட்டமான பொய். நான் மாடிக்கு இவனை போக சொல்லவே இல்லை. இவனா போயிட்டு ஏன் மேல பழி சொல்றான். நான் சாமுண்டீஸ்வரி அக்காவோட தங்கச்சி அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ யாரு எவரு அப்படிங்கிறது எனக்கு தேவையில்ல, உன் பேரை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயா, இவன் தேவையில்லாம என்னையும் அக்காவையும் பிரிக்கிறதுக்காக தான் ஏன் மேல பழி போடுறான் அப்படின்னு. அப்ப அவரு நேரா கார்த்தியை பார்த்து, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயா வணக்கம், இங்க பாருங்க, இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க தான் என்னை மாடிக்கு போக சொன்னாங்க. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. ஆரம்பத்திலேருந்தே சந்திரா மேடத்துக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. அவங்க என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் கேட்குறாரு, சரிப்பா, எதுக்காக ஓ மேல வந்துட்டு அவங்க பழி போடணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் ஐயா எனக்கும் தெரியல அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஐயா, கார்த்தி டிரைவர் இந்த வீட்டில தான் ஐயா இருக்காரு, இவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு மயில்வாகனம் சப்போர்ட்டா பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எதா இருந்தாலும் நான் உடனே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி டக்குன்னு எந்திரிச்சு, ஐயா, இதுல ஏன் கருத்தை சொல்லலாமா அப்படின்னு. அப்ப அந்த அவர் சொல்றாரு, சரி சொல்லு அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, ஐயா நீங்க பாருங்க, இந்த டிரைவர் வந்து அந்த வீட்டில தான் இத்தனை நாள் இருந்திருக்கான். இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா இதை பத்தி என்ன சொல்ல போறாங்களா, அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருந்துச்சுல்ல அப்படின்னு. அப்ப நம்ம ஆளவந்தான் சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சொல்லு சாமுண்டீஸ்வரி, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த டிரைவர் இத்தனை நாளும் என் வீட்டுல தான் தங்கி இருந்து வேலை பார்க்கறான். என் வீட்டுல கிட்டத்தட்ட என்னோட சேர்த்து 6 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணுங்க யாருக்கிட்டையுமே இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவோ இல்ல ஒரு மாதிரி பாக்குறதுக்கோ நினைச்சதே கிடையாது. ரொம்ப நல்லவர் தெரியுமா. என்னை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லவன் அப்படின்னு தான் தோணுது. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு, ஐயா, நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன். என்னோட சேர்த்து 3 பொண்ணுங்க இருக்காங்க. டிரைவர் கூட நான் பல இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அவர் கண்ணியம் தவறி நடந்ததே கிடையாது. அவரு பொறுமையா தான் பேசுவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, எல்லாரும் உங்களோட ஒப்பீனியனை சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஐயா, இவங்க எல்லாரும் பூசி மொழுக பாக்குறாங்க. அவங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த பூசி மொழுக பாக்குறாங்க ஐயா அப்படின்னு. அப்ப அவரு நேரா, சரி இருக்கு, இதுல வேற யாராவது பாத்திருக்கீங்களா, அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போனத யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க. அப்பதான் நம்ம ராஜா சொல்றாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாங்கினதுக்கு செம்ம ஷாக்கு, கார்த்திக்கும் அதிர்ச்சி. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, நான் 2 பேரும் ரூமுக்கு போனதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் ரூமுக்குள்ள போனாங்க, அதுக்கப்புறம் பின்னாடியே இந்த டிரைவரும் போனான் அப்படின்னு. அவங்க 2 பேரும் ரூம்ல இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் டக்குன்னு, மாமா சின்ன மாமா சொல்றீங்க, இவரு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு கோவப்பட. அப்ப கார்த்தி டக்குன்னு, பொறுமையா இருங்க, எதுவும் சொல்லிடாதிய,
நீங்க ஏதாவது சொல்ல போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அமைதியா இருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜா அப்படி சொன்னது கேட்டது அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த ஆளவன் தான் சொல்றாரு, அப்ப சாமுண்டீஸ்வரி, ஓ புருஷனே அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உன்னோட கருத்து என்ன? அவர் பொய் சொல்லுவாரா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாரு நம்ம கார்த்திக். அப்ப அவர் சொல்றாரு, என்னதான் ஒரு பொண்ணு கண்டிப்பா தான் மான பிரச்சனையில பொய் சொல்ல மாட்டான். ஒரு பக்கம் எல்லாருமே இந்த டிரைவரை கண்ணியம் தவறாதவன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட பார்வையில அப்படிதான் இருக்கான். ஆனா ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பார்த்ததுக்கான சாட்சியா ராஜா இருக்காரு. அதனால கண்டிப்பா தப்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயா இவன் பண்ண தப்புக்கு இவனை இனிமே இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த ஆளவன் தான் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ நினைக்கிற அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவனை இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா இந்த விஷயத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் எடுத்ததுதான் முடிவு. இனிமே இந்த டிரைவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இனிமே இவன் இந்த ஊரு பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு கார்த்தி மேல அபாண்டமா பழி போட்டு கார்த்திய அந்த கிராமத்தை விட்டு போக சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருப்பா, உன்னை எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தணும். நான் உண்மையை சொல்லிடுறேன். நீ யாருன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருமே உன்னை தப்பு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாரு அப்படிங்கிறத நீங்க சொல்ல வேணாம். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். இவ எவ்வளவு நேரம் அப்படி போய் சொல்றான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா இவங்க பணத்துக்காக தான் என் மேல பழி போட்டிருக்காங்க. இவங்க வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயிலானம் கேட்குறாரு, என்னப்பா பண்ண போற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு. ஸோ கார்த்தி அப்படி அந்த பொண்ணு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க போறாரு? நம்ம கார்த்தி எப்படி சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்க போறாரு? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.